Hi guys, welcome to the Salman Show. இன்றையோட மதுரை vlog வந்து முடியும் கரெக்டாக வந்துருச்சு. அது எல்லாமே ஷார்ட்ஸில் தான் எடுத்தேன். அடுத்து வந்து 3வது நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து ஓடியே மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு உள்ளே போக முடியல இல்லையா. இன்னைக்கு அப்படியே சல்மான் ஷோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அதனால வந்து 3வது நாள் வந்து அங்கே ரேபிட்டோ பிடிச்சி போயிட்டேன். ரேபிட்டோ பிடிச்சி போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்து ஃபோன் அலௌடு இல்லை, ஷூ இதெல்லாம் கட்டி வச்சுருக்கணும், ட்ராக் இதெல்லாம் இது ட்ராக் போட்டுக்கலாம், ட்ரௌசர் இதெல்லாம் போட்டு லுங்கி கட்டிட்டு போகக்கூடாது, ட்ரௌசர் போட்டு போகக்கூடாது, ஃபோன் அலௌடு இல்லை, அந்த மாதிரி பல ரூல்ஸ் இருக்குது. ஆனால் சேஃபாக எல்லாமே டோக்கன் போட்டு வாங்கி வச்சிடறாங்க. உள்ளே போயிட்டு அதான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன், பார்த்துருப்பீங்க. செம கோயில் காய்ஸ், அது செம கோயில், பழமையான கோயில். இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நடக்கிறனால காய்ஸ் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இதாக இருந்துச்சு. அதனால நான் வந்து போய் உடனே சாமி கும்பிட்டு சாமி பார்க்குறதுக்கு கியூ வந்து ஒரு நாள் நான் ஈவினிங் ஆனாலும் அடுத்த நாள் நிற்கணும் போல, அத்தனை பேர் கூப்பிட்டு இருந்துச்சு. அதனால நான் டேரெக்டாக பார்க்கல, அந்த நேரம் இங்கேருந்து பார்த்தா வழி தெரியலையா, அந்த இதில் பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கல்லுமே பயங்கரமாக கட்டியிருக்கு. எல்லாமே பழமை வாய்ந்த கல் அந்த ஏரியாவே. கல்லுகாலே கட்டியிருக்கிறாங்க. வாவ், அப்பா செம்மையாக இருக்குது. பழமை வாய்ந்த கல் அதை அங்கே குடிச்சிட்டு அங்கே வந்து ஒரு லட்டு கொடுத்தாங்க, ஃப்ரீ லட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த லட்டை வாங்கிட்டு வெளியே வந்து சாப்பிட்டு மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு நான் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவில் என்னென்னா பின்னாடி வந்து நல்லா இருக்கிற மாதிரி எடிட்டிங் தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. அதே பேக்ரவுண்ட் கொடுத்தாலும் சரியாக தான் இருந்திருக்கும். அப்போ ஃபோட்டோ எங்கே எடுத்து வச்சுட்டாங்கன்ட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் எடுத்த ஃபோட்டோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரன்னிங் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் ஓடியே வந்துட்டேன். 6 கிலோமீட்டர் வந்து ஓடியே வந்துட்டு ரூமுக்கு. இன்னைக்கு ரன்னிங் 6 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. மகேந்திரன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். கிளம்பிட்டு மணி 8:50 ஆயிடுச்சு. வர்றப்போ ஐயா ஆட்டோ வேறு இது சைக்கிள் வச்சுருந்தாரு, ஆட்டோ ரோஷன் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். பாட்டி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. எங்கே பாய் போகிற இது கிளம்பிட்டு தான் போனேன். வந்தோடனே அப்புறம் குளிச்சுட்டு அப்படியே எக்ஸ்போவுக்கு போனோம். எக்ஸ்போவுக்கு போயிட்டு மகேந்திரன் ஒரு ஆர்டர் புக் பண்ணிட்டாப்புல. எக்ஸ்போ முடிஞ்சோடனே நைட்டு ஒரு 6 மணிக்கு இதெல்லாம் நான் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆள் அனுப்பிச்சுடுவேன், நானே ட்ரைவ் பண்ணணுன்ட்டாங்க. மழை வர மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி கட்டிக்கிட்டு இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனோடனே மதுரை வந்து எனக்கு புது பலத்தை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டைம் மதுரை வரப்போ கெத்தாக வெயிட்டாக மாசாக இருக்கணும். எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறேன் திங்ஸ் எல்லாம். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. மகேந்திரன் கிளம்பிட்டான். வண்டி ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. மகேந்திரா போகலாமா? ஓகே, பை பாய் ஸ்டால். மழை வேறு வரது. பேசு, அமௌண்ட் வாங்க. சரியான மழை. மதுரை வந்து ஆட்டா மழையால் பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரியான மழை வந்து ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் வண்டியே நிறுத்திட்டு இது பண்ணிட்டு ஆற்றுலேயே தான்
தண்ணி வேற வந்துருச்சு. வண்டியெல்லாம் முன்னாடி போகிற வண்டியெல்லாம் நின்று வச்சதுனால ஒரு ஷாக் ஆகி போச்சு. காய்ஸ் கிளம்பிட்டோம். மழை வர்றத மூஞ்சியே தெரியாது எனக்கு. மழை வேற வருது. கருத்தை பகவான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி தீர்த்தம் போட்டு விட்டு அனுப்புகிறாரு. நல்லா போய் பொழைச்சிக்கடா வெளியே போய் அப்படின்னு அனுப்புறாரு. ஆலங்கட்டி மலை மாதிரி வருது பாருங்க மலை மலைங்க. மதுரை போறப்ப இங்க பாருங்க தண்ணியா போய் அடைச்சிருக்கு பாரு. ரோடு அடைச்சிருக்கு பாரு. ரைட்டு மகேந்திர பாருங்க பாலத்து மேலே ஏறான்னா தப்பு தப்பா வழி சொல்லி நம்ம ஒரு வழி பண்றோம். மதுரையோட ப்ளஸ் நான் இது வரைக்கும் சிட்டிக்குள்ளே இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இன்னும் சில இடம்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த திருமறை நாயக்கம் நாடு சாப்பிட ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு வாரம் இருந்தாலும் பத்தாது. அதே வேலையாக இருந்தால் வேறு வேலையெல்லாம் போயிருந்தால் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மதுரையோட ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு பெரிய சிட்டி கிராமம்னு வச்சுக்கோங்களேன். சிட்டின்னு சொல்ல முடியாது, கிராமம். எல்லாம் அது யூரோப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மதுரை எதுவுமே ஹை ரைசிங் பில்டிங்கே இருக்காது. இந்த கோயம்புத்தூர்லாம் இருக்கிற மாதிரி எல்லாமே டெம்பிள் சிட்டிங்கிற போல ஒரு எப்படி சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாருமே நல்லாவும் பேசுவாங்க, ஜோயலாகவும் பேசுகிறாங்க. அதே மாதிரி டெம்பிள் சிட்டிங்கிறதுனால எல்லாமே பழைய பில்டிங் தான் ரெனோவேட் பண்ணி அதை வச்சே இது பண்ணுறாங்க. யூரோப் மாதிரியே கடை எந்த கடை பார்த்தாலும் புது கடையாக இருக்காது. எல்லாமே பழைய கடை, ஆனால் ஆத்தன்டிக் அந்த பழைய லுக்லேயே இருக்கும். அதான் மதுரையோட ஸ்பெஷாலிட்டி. அந்த தேனி ஆனந்தாசில் அந்த கடை மட்டும்தான் பெரிய பில்டிங் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மதுரையிலே. அது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே சின்ன சின்னதாக, ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து மதுரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றை சுற்றி தான் அந்த சிட்டியை அமைஞ்சிருக்கு. வைகை ஆற்றை சுற்றி தான். அந்த எந்த ஏரியாவுக்குள்ளே போனாலும் அந்த வைகை ஆற்றை கிராஸ் பண்ணி, பாலத்தை கிராஸ் பண்ணி அது பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது மதுரையே. அதுதான் மதுரையோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து செமையாக இருக்குது. அந்த ஆற்றை சுற்றி தான் நகரம் இருக்குது, அதனால செமையாக இருக்குது. அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான் வந்து செமையாக இருந்துச்சு கைஸ். அந்த லட்டு ஒரு அந்த மாதிரி பழமை வாய்ந்த இது போயிடுச்சு. மதுரை வந்து ஒரு டெம்பிள் நகரம். அதே மாதிரி மாடுகள், நிறையா மாடுகள் இருக்குது மதுரையில். நிறைய மாடு எதாவது கிராமம் இருக்கணும். காலேஜா ஐயோ முக்கலாம் காடு. இந்த இது வந்து மேடம். ஹாய் மேடம், நல்லா இருக்கிறாங்க மேடம், நல்லவங்களா மாதிரி இருந்தாலும் சிட்டிக்குள்ளே நிறையா பேர் அந்தவங்க வந்து மாடு வச்சு ஆற்றுக்குள்ளே வந்து தண்ணி வராதப்போ ஆற்றுக்குள்ளே மேய்ச்சிக்கிறாங்க. மற்ற தீனி வாங்கி போட்டுக்கிறாங்க, பால் கறந்து அதை வச்சு ஒரு லிவிங். அது மாதிரி நிறையா மாடு இருக்குது. இதெல்லாம் செம ப்ளஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா மதுரை. ஒரு டெம்பிள் நகரங்கிறது கரெக்டு தான். நிறையா பழமையான பில்டிங்ஸு, பழமையான கோயில்கள் இதெல்லாம் இருக்குது. மெயினானது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்புறம் நிறையா காஃபி பார் வந்து பெரிய பேக்கரி மாதிரி இருக்குது. சின்ன காஃபி பார்னு குட்டி காஃபி பார் போட்டிருக்கு. சின்ன சின்ன அந்த வரிக்கி பிஸ்கட்டு இதெல்லாம் வச்சுருப்பேன். அந்த போன வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டுற மாதிரி இருந்துச்சு, அதான் சூடாக குடிக்கலான்னு குடிச்சிட்டேன். கடையில் கல்கண்டு பால்லாம் இருக்குது. இஞ்சி டீ நல்லா இருக்கு, அதை பார்க்கலாம். நான் காஃபி பார்னு இருந்ததுனால காஃபி ஆர்டர் போட்டேன். அங்கே வந்து பெஸ்ட்டு காஃபிங்க. நான் ஒரே ஒரு கடையில் தான் குடித்தேன். அந்த காலத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலுமே காஃபி டீ நல்லா இருக்குது. சின்ன சின்ன கடையில் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எந்த கடையிலுமே சுகர் அதிகமாக போட்டுறாங்க, எல்லாமே இது பண்ணிடுறாங்க. ஆனால் மதுரையில் வந்து காஃபி டீ வந்து பெஸ்ட்டு. போடுறது ஒரு டெடிக்கேஷனோட போட்டு கொடுக்குறாங்க, 10ல் ஒருத்தருக்குன்னு போட்டு தரதில்ல. அதனால காஃபி டீ வந்து மதுரையில் வந்து பெஸ்ட்டு.
அடுத்து வந்து ஜிகிருதண்டா. எல்லா கடையிலுமே ஆல்மோஸ்ட் பக்கத்தில் ஜிகிருதண்டா ஸ்மூத்தாக இருக்குது. ஜிகிருதண்டா ஒரு ஹோட்டல் இருக்குன்னா பக்கத்தில் ஒரு ஜிகிருதண்டா ஹோட்டல் இருக்குது. அதே மாதிரி கோனார் கடையில் இருந்துச்சு. அப்படி வந்து நாங்கள் எக்ஸ்போ போகிற வழியில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஒரு கடையில் சாப்பிட்டா அதுலேயும் பக்கத்தில் ஜிகிருதண்டா இருந்துச்சு. எல்லா கடையிலும் ஜிகிருதண்டா செம்மையாக இருக்குது கைஸ். மதுரைனா ஜிகிருதண்டாங்கிற மாதிரியா ஜிகிருதண்டா செமையாக இருக்குது. அடுத்து வந்து 2வது நாள் வந்து மகேந்திரா வந்து கறி தோசைக்கு போனோம். மகேந்திரா வந்து அந்த இதெல்லாம் நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தா. கறி தோசை வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மட்டன் ஸ்மெல்லு இருந்துச்சு. அப்புறம் மட்டன் சுக்கா வந்து அந்த குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. கறி தோசை அப்புறம் வந்து கறி தோசை. மதுரைக்கு போகிறோம், கறி தோசை தான் ஃபேமஸுங்கிற கறி தோசையை சாப்பிட்டோம். ஆனால் காஸ்ட்லி. பட் அந்த ஸ்மெல்லு அந்த இதுக்காக அந்த மதுரைக்காக போய் சாப்பிட்லாம். ஃபுல்லாக தான் சாப்பிட்டோம் கோனார் கடையில். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதான் காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து மதுரையோட ஸ்பெஷல் கோயில், காஃபி, கறி தோசை, ஜிகிருதண்டா, வேறு அங்கே கண்ணகி கோயிலெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போக முடியாது. நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் போனால் தான் போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வச்சுக்கோங்களேன். ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ளஸ்ஸு மக்கள், ப்ளஸ்ஸு அந்த அந்த கிராமத்தின் வைப்பு. பெரிய கிராமம்னு சொன்னீங்க, சிட்டி, பெரிய கிராம சிட்டின்னு வச்சுக்கலாம், அந்த வைப்பு. அதுக்கடுத்து வந்து மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தாங்க மைனஸ். டஸ்ட்டுனா குப்பை வந்து டைரெக்டாக ஓட ஆரம்பிக்க போகிறோம். மதுரை வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கைஸ். நான் என்ன ப்ராப்ளம்னா குப்பை போடுற இடத்துல குப்பை வெளியே வருது. மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே லூச்சாக போய்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. மாடெல்லாம் குப்பையில் மேய்ஞ்சுது. நிறையா மாடு இருக்குது, அது நார்மலாக. பட் குப்பை டக்குன்னு க்ளீன் பண்ணால் செம்மையாக இருக்கும். மதுரை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வைகை ஆற்றுல தான் கலக்குது முக்கால்வாசி. அதை வந்து நீட்டாக அந்த இட்டாலி மாதிரி, ஸ்பெயின் மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்குன்னு தோணுது. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு டிஸ்பிளான விஷயம் வந்து ஒரு ஸ்கூல் வந்து கட்சி ரெண்டு கட்சியோட பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து இன்னும் பெயிண்டிங்கும் ஒருத்தவங்க போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. ப்ரைவேட் ஸ்கூலில் யாராச்சும் போய் ஒட்ட முடியுமா அந்த கட்சி போஸ்டர், கட்சி பெயிண்டிங்? இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால தானே போய் ஒட்டுறீங்க. அது அவங்களுக்கே ஒரு செல்ஃப் எஸ்டீம். நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து உருவாக்கிடும். அதனால வந்து அதை வந்து செய்யாதீங்க. அது வந்து ஒரு மைனஸ். அப்புறம் வந்து குப்பை தான் எல்லாமே. ரோட்லேயும் அந்த குப்பை தொட்டியை விட்டு வெளியே வந்திருக்கு. அது அங்கேயும் மதுரைன்னு மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவிலும் தான், எல்லா ஆற்றுலேயும் தான் அந்த டைரெக்டாக வந்து அந்த குப்பை சகதியெல்லாம் அந்த ஆற்றுல தான் கலக்குது. அதை வந்து கலக்காமல் இருந்தால் செமையாக இருக்குன்னு தோணுது. அதை விட மதுரை வந்து நாங்கள் கிளம்புறப்போ ஒரே மழை பெய்ஞ்சதுனால எங்களை போகவே விட மாட்டேன்ட்டு வந்து சொல்லிடுச்சு. பாசத்தால் கட்டி போட்டுருச்சு மதுரை. அதனால ரொம்ப நன்றி மதுரைக்கு. மதுரை வந்து சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி. அது வந்து இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் மழை பெய்யணும், இன்னும் அந்த ஆறு இதெல்லாம் க்ளீனாக இருக்கணும், ரோடு செமையாக இருக்கணும், டஸ்ட்டு இது இல்லாமல் இருக்கணும், குப்பை சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்கூலில் இது போஸ்டர் இதெல்லாம் ஒட்டக்கூடாது, இன்னும் மரம் இதெல்லாம் வைக்கணும். அதனால மதுரை வந்து ஒரு சூப்பரான ஒரு என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிச்சுன்னு இருக்கலாம். கோனார் கடையில் கறி தோசை சாப்பிட்டோம், ஜிகிருதண்டா குடித்தோம், எல்லாமே பண்ணோம். அதனால வந்து மதுரை வந்து ஒரு சூப்பரான ஏரியா. ரன்னிங் போனோம் 2 நாள். மதுரையில் இருந்து தான் எனக்கு வீடியோ, அதை ஒரு யார் என்ன நினச்சாலும் நம்ம வீடியோ பண்ண ஒரு தைரியமும் கொடுத்துச்சு மதுரை எனக்கு. நான்
சங்கம் வளர்த்த மதுரை மாதிரி நமக்கு வந்து ஒரு தைரியம் வளர்த்துருக்கு மதுரை. அதனால மதுரைக்கு நன்றி. அப்புறம் வந்து இன்னும் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறையா அந்த திருமண நாயக்கர் மேலே அது மாதிரி ஆன்சியன் டெம்பிள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால அதுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அது எப்போ அமையும் எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் அமையும். இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கனாலும் அமையும். அதனால செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரைக்கு நன்றி.